இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தப்பா பேச போகிறோம். ஒரு சின்ன பிள்ளை சொல்லியிருந்துச்சு, இந்த தாமிரபரணி தண்ணியே நல்லா இல்லை மாமா, எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க, வெறும் துணிமணியாக கிடக்கு மாமா, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மாமா, விஜய் மாமான்னு சொல்லுச்சு. எல்லா பிள்ளைகளுக்குமே சின்ன குட்டீஸுக்கு போகிறான்னா விஜய் மாமானா அம்புட்டு பிடிச்சமான ஆளாக நீங்கள் போயிட்டீங்க. ஒரு சின்ன பிள்ளை சொன்னதை கருத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. இதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நான் உங்கள் பாட்டி, நான் சொல்கிறத நீங்கள் கருத்தில் எடுத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த தாமிரபரணி தண்ணி மட்டும் கிடையாது, அதாவது பாவத்தை தொலைக்கிறக்காண்டி பாவனாசில் போய் தலைமுழுகிறேன்னு சொல்லிட்டு என்னன்றாங்க, மேற்கொண்டு பாவத்தை நம்ம செஞ்சு விட்டு வந்துடும். மக்கள் தான், நாங்கள் தான் செய்கிறோம். இருக்கிற துணிமையெல்லாம் அவுத்து போட்டு வந்துடுறோம். அதை எப்படி ஓரத்தில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கல. நம்மளோட நேரம் முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, அவுத்து போட்டு புது துணிமை மாட்டிக்கிட்டு கோயிலுக்கு போக அப்படி தான் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. பொதுமக்களும் சேர்ந்து இதில் கவர்மெண்ட்டோடு கை கொடுக்கணும். அப்போ தான் இது நடக்கும். இங்கே தாமிரபரணி மட்டும் இல்லைப்பா, எங்கெங்கே கோவில் ஸ்தலம் இருக்கோ, எங்கெங்கே புனித ஆறுகள் இருக்கோ, அங்கே எல்லா இடத்துலையும் துணிமணியில் அவுத்து போகிறது, மாலைகளை பையில் வச்சு ஆற்றுல தூக்கி எறியறது, இந்த மாதிரி எல்லாமே நடக்குது. இதை கட்டுப்பாடு கொண்டு வரணும்னா ஒவ்வொரு புனித தலத்துலையும் துணிமணி போடுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சிமெண்ட் தொட்டியை வைக்கணும் கட்டி, இல்லையா அதுக்குன்னு ஒரு பிளாஸ்டிக் தொட்டிகளை வைக்கலாம். அது மாதிரி இது மாலைகள், பாலித்தீன் பைகள் இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு தனியாக தொட்டியை வைக்கணும். இங்கே தான் போடணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கட்டாயம் கொண்டு வரணும். அப்போ அப்படி கொண்டு வந்தோம்னா இந்த ஆற்று படுக்கைகள் நிச்சயம் கெட்டு போகவே போகாது. இந்த பொதுமக்கள் யோசனை பண்ணுப்பா, நம்மளோட தலைமுறைகளும் நம்மளுக்கு தண்ணி நல்லா குடிக்கணுமே, இந்த ஆறுகளை பாதுகாக்கணுமே அப்படிங்கிறது நம்ம பொதுமக்களும் கருத்தில் கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டே வரணும், எல்லாத்துக்கும் குச்சியை வச்சுட்டு பக்கத்தில் நிற்கணும், நடக்கிற காரியமாப்பா. நம்மளும் சேர்ந்து கை கொடுத்தாதே நம்மளுக்கு வந்திருக்க இன்னைக்கு முதலமைச்சர் இது எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போக முடியும். சிட்டுக்குருவி தலையில் தூக்கி பணங்காய தூக்கி வச்ச மாதிரி எல்லாத்தையும் தூக்கி அவங்க மேலே சமத்தக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகோர்ப்போம், இந்த நீர்நிலைகளை பாதுகாப்போம்.